தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் வேறு என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேஷ். வணக்கம். தமிழகத்தில் உள்ள பிரதான பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான காவல் நிலையத்துடன் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் எனவும், பணி மற்றும் கல்வி நிமித்தமாக ஒவ்வொரு ஊர்களுக்கு செல்லக்கூடிய, அதாவது நள்ளிரவு நேரங்களில் செல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு தங்குவதற்கான பாதுகாப்புடன் கூடிய விடுதிகளை அமைக்க வேண்டும் என்றும் பெண் வழக்கறிஞர்கள் கூட்டாக தாக்கல் செய்திருந்த பொதுநல வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் விசாரணை இருக்கிறது. இந்த வழக்கில் தமிழக சமூக நலத்துறை செயலாளர் சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தமிழகம் முழுவதும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதிகள் சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டு 1,07,000 பெண்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடம் வழங்கப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோவை, திருச்சி, மதுரை போன்ற மாவட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 11 மையங்களில் 500க்கும் மேற்பட்டோர் தங்கியிருப்பதாகவும் அந்த இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதிகள் முழுமையாக கண்காணிப்பு கேமரா பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய நிதியுதவியுடன் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து 5க்கும் மேற்பட்ட விடுதிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், நிர்பயா நிதி மூலமாக பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பு, பெண்கள் உதவிக்கு இலவச தொலைபேசி மையம் உள்ளிட்ட பல பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும், பெண்களுக்கு என இலவச பேருந்து வசதி, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் உள்ளிட்டவற்றில் பெண்களுக்கென தனி பெட்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.